அம்மா செஞ்சு முடிச்சிட்டிங்களாம்மா? செஞ்சுனே இருக்கிறேன்ப்பா. வடை சுட்டுட்டேன், வடை சுட்டுக்கிறேன். மசாலா வடையாம்மா? மசாலா வடை சுட்டுங்கிறேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு மசாலா வடை. இது கேசரி இது. இதை செஞ்சு வச்சுக்கிறேன்ப்பா. இட்லி தாளிச்சு இட்லி தான் வைக்கணும், அதனால தாளிச்சு இட்லி செஞ்சு வச்சுக்கிறேன். சரிம்மா. அம்மா அப்பாவை காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அப்பாவுக்கு செய்யவே முடியலன்ட்டு. ஃபீல் பண்ணாதீங்கம்மா, விடுங்கம்மா, அப்பா நம்ம கூடவே இருப்பார். இன்னைக்கு அரவிந்தோட அப்பாவுக்கு தங்கமா செய்கிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அப்பா வீடியோவில் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் டெய்லியுமே கேட்குறீங்க. அதுக்காக தாங்கம்மா இந்த வீடியோ போடுறோம். அவருக்கு இன்னைக்கு இப்போ ஆடி மாதம் பிறகுது இல்லையா, ஆடி மாதத்துக்கு முன்னாடி இலை போடுவோம் நம்ம. அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சு பழம்லாம் வச்சு இலை வச்சு படைக்கணும். அதுக்காக செஞ்சுங்கிறோம்மா. எனக்கு பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் அவர் துணியை அழைச்சி மூணி அங்கே காய வச்சோம் பாருங்க, அதுலேருந்தே அழை வந்து நிதங்கமாக இருக்குது. ரொம்பவே என்னால் முடியல. நம்ம செஞ்சுட்டு என்னென்ன செஞ்சுக்கிறோன்னு பார்க்கலாங்கம்மா, எப்படி செய்கிறோன்ட்டு. சரிம்மா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, நான் இருக்கேன். நம்ம இட்லி மாவு வீடியோ ஒன்று எடுத்துருக்குறோங்கம்மா. அது மறுநாள் தான் போடுவோம், அப்புறம் தான் போடுவோம். இப்போ முன்னாடி நம்ம இட்லிக்காக எடுத்துட்டோம் அந்த மாவை. உங்களுக்கு நான் இட்லி சுட்டு காட்டுறேன்னு அதில் சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ மாவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இட்லி செஞ்சு வைக்கணும் அவருக்காகன்னு சொல்லி அந்த மாவை தான் எடுத்து சுட்டுருக்குறோம். இது பாருங்கம்மா, இந்த மாதிரி வரும், நல்லாயிருக்கும். நம்ம இதில் சோட்டா மாவு எதுவுமே கூட போடலை, அப்படியே தான் சுட்டுருக்குறோம். உப்பு போட்டு கரைச்சிட்டு அந்த மாதிரி சுட்டுருக்குறோம். அந்த மாவு வீடியோ வரும்போது பாருங்கம்மா. அப்பா ஃபோட்டோ இங்கே வச்சு தான் சாமி கும்பிடணும், அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டோம். இங்கே இருந்த மிஷின் கூட எடுத்து இந்த சைடு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவோட துணி தானம்மா இதெல்லாம்? இன்னைக்கு காய வச்சு தான் படைக்கணும். சரி சரி, காலையிலே அலசிட்டோம். இது எல்லாமே அப்பாவோட துணி ஃப்ரெண்ட்ஸ். சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்குங்கம்மா. புதுசாக நம்ம செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அரவி கல்யாணம் ஆச்சு. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அவர் இறந்துட்டாரு. ஒரே பாவம், கல்யாணத்துக்கு ஒரே டைம் தான் போட்டார் இந்த சட்டையை. அதுக்கப்புறம் போட முடியலங்கம்மா. நல்லா இருக்கும் அந்த சட்டை, அழகாக அவர் பார்த்து வாங்கினோம் கல்யாணத்து அன்னைக்கு போட்டுக்குவாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போட்டு இந்த ஒரே சும்மா அப்படி அலசி போட்டு சட்டையாக நல்லா இருந்தது, ரொம்ப போட்டு தேய்க்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அப்படியே இது பண்ண அவருக்கு போட்டுருந்த அந்த இதுவெல்லாம் கூட அப்படியே இருக்குதுங்கம்மா. கல்யாணத்தில் மஞ்சள் கரெல்லாம் பூசிக்கும் இல்லையா, அந்த கரெல்லாம் கூட அப்படியே இருக்குது. நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் ஆகிப்பா ஒரு மாதம் கூட அவர் கரெக்டாக 30ஆவது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. அங்கே ஒரு நாள் தான் இருந்தார், மறுநாள் அவர் இறந்துட்டார். அரவிக்கும் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஒரு சந்தோஷமும் இல்லை. குழந்தைக்கு உடனே அப்பா இறந்தது, அந்த சோகத்துலேயே கவலைன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவருக்கு நான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தேன். இந்த வேறு தாங்கம்மா, இது ஃபுல்லாக மஞ்சக்கரெல்லாம் இருக்கும். கல்யாணத்தில் மஞ்சக்கரெல்லாம் போடணும் இல்லையா, இந்த மஞ்சக்கரை இதெல்லாம் இருக்கும். எனக்கு அதை தேய்ச்சி சுத்தமாக எடுக்க மனசே வரல. அப்படியே கொஞ்சம் அலசியே வச்சுட்டேன் இந்த மாதிரி. அம்மா ஹாஸ்பிட்டல் கடைசியாக அவர் அவுத்து கையில் கொடுத்தாமிச்சார். அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் போயிட்டு வீட்டுக்கு போய் அவர் ரத்தம் வாந்தி எடுத்துட்டாருங்கம்மா. உடம்புலாம் ரத்தம், என் மேலெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் ரத்தம் ஆயிடுச்சுப்பா, இந்த இங்கெல்லாம் அவுத்து கொடுத்தாரு, ஃபுல்லாகவே ரத்தமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அலசி நான் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். அதே சமயம் வீட்டு வேலை செய்கிறேன் இல்லையா, அவங்ககிட்டயும் சொல்லாமல் போயிட்டேன். திடீர்னு அவர் வேலைக்கு பெயிண்ட் வேலைக்கு போனவர் அங்கே ரத்தம் வந்து எடுத்துட்டாருன்னு சொன்ன உடனே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். வேலை மேலே எதுவும் சொல்லலையே, நல்லா தானே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கினேன். வேலை மேலே போய் சொல்லிட்டு நான் வந்துடுறேன்ப்பா, அவங்க கூடவே வந்துருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நான் வேலைலாம் முடிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ராத்திரி சரி நான்
போகல தான் தப்பு பண்ணிட்டேங்கம்மா. ரொம்பவும் டயர்ட் ஆயிடுச்சு. அவர் நிறைய ரத்த வாந்தி இடத்துல பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப மயக்கம் ஆயிடுச்சு. ஜெயஸ்ரீ அரவிந்த் கூட தான் இருந்தாங்க, எல்லாம் நமக்கு ஆளுங்க தான் சொந்தக்காரெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நான் வீட்டில் இருந்துட்டு காலையில் வந்துடுறேம்மா, நான் வந்து அதுலேருந்து நீங்களாம் திங்கக்கிழமை வேலைக்கு போயிடுங்க, நாங்கள் அப்பா கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லின்னு இருந்தேன். சரின்ட்டு சொல்லிட்டு அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு படுத்தினே இருக்கிறோம். திங்கக்கிழமை வெடிக்காலம் பொண்ணு வருதுங்கம்மா. நல்லா இருந்தார், அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலைங்கம்மா. அதுலேருந்து ரொம்ப கஷ்டமாகி பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன். வேறு பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன். எல்லோரும் சொல்கிறாங்க மனநல பாதிக்கப்படுது சத்யா, நீ போய் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கணுன்னு. அப்போ அரவி அம்மா வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாமான்னு அடிக்கடி கூப்பிடுவாப்பில். நாங்கள் சொல்கிறேன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டம். வீடு கொஞ்சம் கட்டணும், அப்போ கொஞ்சம் அந்த கடன் ஆயிடுச்சு. ஜேஷ்டி கல்யாணம் பண்ணேன், அரவிந்த் கல்யாணம் பண்ணேன், எல்லாம் உடனே வரவே வேணாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதுக்கு வேறு செலவாகும், நான் சரியாயிடுவேன்ப்பான்னு சொல்லுவேன். அதனால் அவங்க ஒரு பயம், அம்மாவும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப அவங்களும் நினச்சி கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கலாமா, உனக்கு தெரிஞ்சதை நீ ஏதாவது சமைச்சு கொடுங்கம்மா. சமைக்கிறது கூட மறந்துட்டேங்கம்மா, சுத்தமாக நான் சமைக்க தெரியும். இப்போ நான் சமைக்கிறதுலாம் நீங்கள் பார்ப்பீங்க. காரக்குழம்பு, ரசம், சாம்பார், இது 3 தான் எனக்கு வைக்கிறோம். அதுவும் நல்லாவே வைக்க மாட்டேன். என்னென்ன தெரியுது எனக்கு சமையல் மேலே தோணலை. அப்புறம் தான் அரவிதா இந்த மாதிரி வாமா நம்ம போயிட்டு நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்சது சமைச்சு நீ வீடியோ எடுத்தால் நம்மளுக்கு நிறைய உறவுகள்லாம் கிடைப்பாங்கம்மா, அது ஒரு ஆறுதலாக இருக்குமான்னு சொல்லி அப்போ தாங்க உங்ககிட்ட வந்தோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவோ எங்களுக்கு கிடச்சிக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷம் ஆறுதல் சொல்லியிருக்கிறீங்க. அப்பா இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கலன்னு தான் நான் அடிக்கடி நினைக்கிறேங்கம்மா. அடிக்கடி உங்களை அப்பா எங்கன்னு என்னை காட்டுங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அவர் கேட்கலையேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கம்மா. அம்மா வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இந்த அளவுக்கு இப்போ இதுவாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அம்மா கூடவே நம்ம எல்லாருமே இருக்கலாம். இந்த தேங்காய் தான் இன்னைக்கு உடைக்கணுமாம்மா? ஆமாப்பா, நம்ம உரிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். போயிடும். சிப்ஸு தாம்மா சாப்பிடுது. அதுதான் அவருக்கு பிடிக்க ரொம்ப நம்ம கொட்டமச்சியில் தண்ணியாம்மா? தண்ணி வைக்கலாம்.